இயேசு நம்மை காப்பாற்ற வந்ததற்கான மகிழ்ச்சி நம்மில் உள்ள அன்பையும் நம்பிக்கையையும் அதிகரிக்க உதவுகிறது. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக வளர்ச்சி அடிப்படையாக அமைக்கின்றது. நினைத்தால் நம்மை மாற்றி உருவாக்கும் இந்த மகிழ்ச்சியான உணர்வு நம் உள்ளத்தில் உள்ள தீவிரத்தையும் பரவலாக உள்ள காதலையும் மேம்படுத்துகிறது. மேலும் இயேசுவின் பெயரை உயர்த்துவது நம்மை ஆன்மீகமாக உற்சாகமாக்குகிறது. இதற்காக பாடல்கள் ஒரு அருமையான வழி. இசையின் மெய்நிகர் உலகில் இவர் உருவாக்கிய பாடல்கள் மூலம் நாம் எப்போது வேண்டுமானாலும் அவர் அருகிலிருக்கிறோமென உணர்கிறோம். இது நம்மை இறைவனுடனான உறவுக்கு அதிகமாக இணைக்கிறது. இந்த பாடல்களை உணரும்போது நாங்கள் இயேசுவின் நிகரான தோற்றத்தில் நின்று கொள்வதைப் போல ஆகின்றோம். அது நம்மை எதிர்காலத்திற்கான மேலும் ஊக்கம் தருகிறது. அந்த ஒளி நம்மை முந்தைய பாதையில் வழிநடத்துகிறது. எனவே அந்த ஒளியை அழைக்கிறார் என்பதே உண்மை. இறைவனின் பெயரை உயர்த்துவது மற்றும் அவருக்கு நன்றி தெரிவிப்பது மிகவும் முக்கியமானது. இதனால் நம் வாழ்வில் அவர் என்ற அடையாளத்தின் உள்ளே அவர் எவ்வளவு முக்கியமானவராக இருக்கிறார் என்பதைக் கண்டுபிடிக்கிறோம். நம்மில் ஒருவராக இருப்பதன் அர்த்தம் தீர்மானிக்கப்படுகிறது. அவரை பற்றி கண்டு கொள்ளும் போது இறைவன் எங்களை மீட்க வந்தால் நாம் அதை மதிக்க வேண்டும். அவர் நம்மை பற்றிய எண்ணங்களை எண்ணியபோது நம் உள்ளத்தை நிறுத்தி வருகை தருகிறார். இந்த கவிதை அவர் நம்மை வீரியத்துடன் வழிகாட்டுகிறார் என்ற கருத்தை நமக்கு உணர்த்துகிறது. இதன் மூலம் நம் வாழ்வில் அவரது அருள் எவ்வளவு முக்கியமானது என்பதை உணர முடிகிறது. பாதை நடத்துவதற்காக அவர் எவ்வளவு தாகமாக இருப்பார் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. நாம் வாழ்வில் அவர் செய்த அருளுக்கு நன்றியுடன் இருக்க வேண்டும். நம்மால் கண்டுகொள்ளாத ஒரு அழகான பாதையை அவர் எங்கள் முன்னிலையில் வைத்திருக்கிறார். அதை நாங்கள் அனுபவிப்பது என்பது ஒரு பெரும் வாய்ப்பு.